நான் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட ஒரு நார்சிஸ்ட், ஒரு டாக்ஸிக் பீப்புளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கேன். எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக்கப் ஆகிறது, எப்படி இந்த மேரேஜ் லைஃப்பில் இருந்து ஒரு டிவோர்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 62 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1 இருந்து பார்ட் 61 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் என்கிட்ட பேசணும், அதாவது நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க இல்லை இருக்கீங்க, அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து ஆன்லைன்லேயே செஷன் ஷெட்யூல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 37 ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த சீரீஸ்லேயே. அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பார்ட் 37 வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் கொலாப்ஸ், அதாவது இன்ஜுரி நடக்கும்போது நார்சிஸ்டிக் பீப்புள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கிட்ட இருந்து பிரேக்கப் வாங்க போகிறீங்க, இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வரீங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக டிவோர்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நார்சிஸ்டிக் கொலாப்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது தான். ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் டாக்ஸிக் பீப்புள் கூட நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் லைஃப் லீட் பண்ணாலோ இல்லைனா வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் நீங்கள் லீட் பண்ணாலோ அவங்கக்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறது, அவங்கக்கிட்ட இருந்து பிரேக்கப் வாங்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமோஷ்னலி ட்ரெய்னிங், கன்ஃபியூசிங் அண்ட் வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நார்சிஸ்டிக் டாக்ஸிக் பீப்புளே அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அப்பா சாமி அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிடு போட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். பட் யூஸ்வலாக ட்ராமா பாண்ட் இருந்துச்சுன்னா சில பேர் அவங்க பின்னாடியே போய் சுற்றி போவாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுவாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க. ஆனால் அது அவங்க கிடைச்ச எவ்வளோ பெரிய வரம் அப்படின்றது அவங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் தெரியும். இல்லை அவங்க உங்களை விட்டு போகல, ஆனால் அவங்க வந்து டாக்ஸிக் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள்னு சொல்லி நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி நார்சிஸ்டிக் பீப்புள் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பையோ டிவோர்ஸையோ எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து பயங்கரமாக அவங்கள வந்து ஹர்ட் பண்ணும். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஹர்ட்டிங் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹர்ட் ஃபீல் பண்ணாலே டக்குன்னு ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினச்சா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்ககிட்ட இருந்து பிரேக்கப் வாங்கணும்னு நீங்களாக நினச்சிங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு எல்லைக்கு போய் உங்களை எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 37 வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தான். பட் இப்போ வந்து நான் சில விஷயம் சொல்கிறேன். why it is difficult to get a divorce or breakup from a narcissistic people. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் பீப்புள்னாலே தன்னோட விக்டிமை வந்து பயங்கர கண்ட்ரோலிங்காக வச்சுக்கணுன்றது தான் அவங்களுடைய டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ எப்போ நீங்களாக வந்து டிவோர்ஸ் வேணும், எப்போ நீங்களாக வந்து பிரேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட ஈகோ வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏ ஹார்ட் பிரேக், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் எ ப்ளோ டு தயர் ஈகோ. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பிரேக்கப் வேணும், இந்த டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிங்கனாலே அப்போ இம்மிடியேட்டாக ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. அதாவது பயங்கரமான ஒரு மேனிப்புலேஷன், அதாவது பயங்கரமாக உங்களை லவ் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு லவ் பாம்பிங்கை டக்குன்னு அந்த இடத்துல போடுவாங்க. ஒரு போலியான ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, இல்லைனா டக்குன்னு ஒரு கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க. அதாவது நீ என் வாழ்க்கையே வந்து சதைச்சிட்ட, இப்போ பாரு நீ என்னை விட்டு போகிற, எல்லாரும் என்னை விட்டு போகிறீங்க, என்னை வந்து இந்த மாதிரி சதைச்சதே நீ தான் அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு கில்ட் போடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்களை விட்டுட்டு போக மாட்டீங்கன்ற மாதிரி ஒரு நாடகத்தை அந்த இடத்துல போடுறது தான். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுவாங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து அவங்களை விட்டுட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸில், ஈவன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் இவங்க எல்லாருமே உங்களை பற்றி தப்பாக நினைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பொய்யை வந்து சுற்றி பரப்புவாங்க. பயங்கரமான ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்ற போது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகலான ஒரு பேட்டில் வந்து அவங்க கிட்ட பயங்கரமாக இருக்கும். ஈவன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேட்டில் கூட அவங்க கூட பயங்கரமாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிடாது, பயங்கரமாக ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணாலும் போய் நீங்கள் வந்து அதில் வந்து வின் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா கேட்கவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த டிவோர்ஸ். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து இந்த செஸ் காயினில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் மாதிரி, ஒரு பான் மாதிரி வந்து அந்த குழந்தைய வந்து யூஸ் பண்ணுவாங்க.
அதாவது இந்த குழந்தை மேலே நீங்கள் எமோஷ்னலி அட்டாச் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சாலே அதை வச்சு எப்படி ப்ளே பண்ணலான்ற மாதிரி அவங்க மைண்டு போயிடும். நீங்களும் அவங்களும் சேர்ந்து சம்பாதிச்ச காசுனாலும் இல்லை நீங்கள் சம்பாதிச்ச காசுனாலும் அந்த அசட் எல்லாத்தையும் வந்து மறைச்சி வச்சுருவாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு லீகலான ஒரு ஃபினான்ஷியல் பேட்டிலை நீங்கள் வந்து சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்கும். அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு ட்ராமா பாண்ட். இதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா விக்டிம் மேலே சரியான ஒரு ட்ராமா பாண்ட் உருவாக்குவாங்க. அதாவது உங்கள் ஹாப்பி ஹார்மோன்ஸை ரொம்ப பீக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து பீக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து இதனால் வந்து ஒரு ட்ராமா பாண்ட் உருவாகும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த பார்ட் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, வேணால் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ராமா பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஈவன் உங்களுக்கு வந்து அது அப்யூசிவ்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்கான பீப்புள், அவங்க சீட் பண்ணுறாங்க, அவங்க ஃபிசிக்கல் அப்யூஸ், எமோஷனல் அப்யூஸ், வெர்பல் அப்யூஸ் எல்லாமே பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப கொடுமைக்காரங்க, அவங்க ஒரு நார்சிஸ்ட், அவங்க வந்து ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு சைக்கோபாத், அவங்களுக்கு மைண்ட் செட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த லவ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் ஒரு ட்ராமா பாண்ட். ஸோ அதனால் இந்த 5 காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட இருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு டிவோர்ஸோ ஒரு பிரேக்கப்போ வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரே ராக் மெத்தட். அதாவது நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளை வந்து வேண்டான்னு நினச்ச அடுத்த நிமிஷம் வந்து எமோஷ்னலாக வந்து நீங்கள் டிட்டாச் ஆகணும். இந்த எமோஷ்னலாக டிட்டாச் ஆகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரே ராக் மெத்தட். இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட் 3 வீடியோவில் க்ளீனாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா பார்ட் 21 நான் நினைக்கிறேன், ஹவ் டு மேனேஜ் எ நார்சிஸ்ட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எமோஷ்னலாக டிட்டாச் ஆகிறது அப்படின்றத பற்றி இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும். அதாவது யூஸ்வலாக எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூட்ரலான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். நார்சிஸ்டிக் பீப்புள் எப்போவுமே வந்து விக்டிமோட ரியாக்ஷனை வச்சு தான் அவங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷனு, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே கிடைக்கும். அப்போது உங்களுடைய ரியாக்ஷனை நீங்கள் நியூட்ரல் ஆக்கிட்டீங்க, ஒரு போரிங்கான ஒரு அன்எமோஷ்னலான ஒரு பர்சனாக நீங்கள் ஆயிட்டீங்க ரெஸ்பான்சஸில் அப்படின்னா அது வந்து அவங்களுடைய ஈகோவை, அவங்களுடைய அந்த நார்சிசமை வந்து ஃபீட் பண்ணவே பண்ணாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வேண்டான்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும். கண்டினியூஸாக நிறையா பேர் வந்து கிரே ராக் மெத்தடில் ரிலேஷன்ஷிப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நார்சிஸ்டே இவங்களை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து எமோஷனலாக டிட்டாச் ஆகிட்டீங்கன்னு காட்டுறது தான் இந்த கிரே ராக் மெத்தட் அப்படின்றது. அகைன் இதை வந்து நீங்கள் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் அந்த பார்ட் 3லலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு செட் ய ஃபர்ம் பவுண்ட்ரிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வேண்டாம்னு நினச்ச அடுத்த நிமிஷம் நான் எப்போவுமே சொல்கிறது, தயவு செஞ்சு பவுண்ட்ரியை செட் பண்ணிவிடுங்க. ஈவன் உங்களுடைய கிட்ஸ் அதில் இன்வால்வ் ஆயிருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி நீங்கள் செட் பண்ணணும். அதாவது கம்யூனிகேட் ஒன்லி வென் நெசசரி. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ப்ரிஃபரபிளி ரைட்டிங் வழியாக நீங்கள் பண்ணலாம். அதாவது இமெயிலு, டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு டேரெக்டான கான்வர்சேஷனை அவங்ககிட்ட இருந்து அப்படியே விட்டுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒய்ஃப் வந்து நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க பேசவே மாட்டாங்க, ஃபுல்லாகவே பிளாக். எப்போ வேணுமோ அப்போ மட்டும் அன்பிளாக் பண்ணி சில மெசேஜஸ் மட்டும் அவங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்றது தான். அதாவது இது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்கள் டேரெக்டாக ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் பேசுனீங்கனாலே அவங்க மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் திரும்ப வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிப்பீங்க. எல்லாமே திரும்ப அப்படியே நடக்கும். அதாவது இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிள் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். லவ் பாம்பிங், டிவேல்யூ, டிஸ்கார்ட், லவ் பாம்பிங், டிவேல்யூ, டிஸ்கார்ட், லவ் பாம்பிங், டிவேல்யூ, டிஸ்கார்ட், இதை திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பவுண்ட்ரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணும். மூணாவது வந்து நீங்கள் டிவோர்ஸ் வேணும், நீங்கள் பிரேக்கப் வேணும் அப்படின்னு நினச்சாலே உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சேவ் மெசேஜஸ், சேவ் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் மேனிப்புலேஷன். அவங்க என்ன மேனிப்புலேஷன் பண்ணாங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் ரெடி பண்ணணும். இது வந்து உங்களை சேவ் பண்ணிக்கும். இது வந்து சில லீகல் ப்ரொசீடிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நார்சிஸ்டிக் பீப்புள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் அவங்கள நம்பவே முடியாது. அதனால் டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் டீமை நீங்கள் பில்ட் பண்ணணும். டிவோர்ஸ் வேணும்னு கேட்கக்கூடிய எல்லா விக்டிம் கிட்டையும் எல்லாரும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் டீமை தயவு செஞ்சு பில்ட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் இருக்கணும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு லாயர், ஒரு எம்பத்தட்டிக்கான ஒரு லாயர், உங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு லாயர் இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தெரபிஸ்ட், கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைடான ஒரு தெரபிஸ்ட்டை உங்கள் கூட அந்த சப்போர்ட் டீமில் இருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரஸ்டட் ஃபேமிலி, இந்த பீப்புள் அந்த சப்போர்ட் டீமில் இருக்கணும். ஸோ இவங்களாம் இருக்கும் போது தான் நீங்கள் வந்து ஒரு லீகலாகவும் ஒரு எமோஷ்னலாகவும் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சரியான லாயர் அமையல, இல்லை உங்களுக்கு சரியான ஒரு தெரபிஸ்ட் அமையல, இல்லை சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி பீப்புள் இல்லை அப்படின்னா
அந்த நார்சிஸ்டிக் பிரேக்கப்லேருந்து அந்த நார்சிஸ்டிக் மேரேஜ் லைஃப்லேருந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரவே முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்போர்ட் டீமை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீடிங்கை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்றது தான். 5வது வந்து எப்போவுமே ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக க்ளோஷர் வந்து எதிர்பார்க்காதீங்க. அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, ஓகே நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் இல்லை பிரேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைனா ஒரு எண்டிங் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, கர்ஸ் தான் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து அவங்க க்ளோஷர் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க வாயிலேருந்து க்ளோஷர் வரவே வராது. ஸோ யூஸ்வலாக க்ளோஷர்ன்றது உங்ககிட்ட இருந்து தான் போகணுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹாப்பி எண்டிங் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் கிட்டே இருக்கவே இருக்காது. ஓகே நம்ம 2 பேரும் ஒன்றா வந்தோம், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகலை, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம், இல்லை நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நார்சிஸ்டிக் பீப்புள் கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க அந்த க்ளோஷர் கொடுக்கவே மாட்டாங்க. உங்களை கர்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே தான் பண்ணுவாங்களே தவிர அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹாப்பியான ஓகே சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு க்ளோஷர் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை நீனும் நானும் வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வரவே மாட்டாங்க. அதை நீங்கள் அவங்கக்கிட்ட எப்போவுமே எதிர்பார்க்கவே கூடாது. 6வது வந்து முக்கியமாக உங்களுக்கு கிட்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் தெம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கீழே கிட்ஸ் வளர்ந்துச்சுன்னா அந்த கிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அன்ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. எதர் ஒரு கோல்டன் சைல்டாக இல்லை ஒரு ஸ்கேப் கோட்டா இல்லைனா ஒரு லாஸ்ட் சைல்டாக கூட அந்த குழந்தை வளர்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கிட்டேருந்து ஒரு குழந்தையை நீங்கள் பாதுகாக்க வேண்டியதுன்றது மிக டாப் ப்ரியாரிட்டி. ஸோ எப்போவுமே அவங்க வந்து சில்ட்ரனை வச்சு தான் உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு சில்ட்ரன் இருந்தாங்க, நீங்கள் ஒரு டிவோர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அந்த கோர்ட் வழியாக அந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் வழியாக உங்கள் குழந்தைங்களை எப்படியா நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்றது தான். ஸோ உங்களோட சில்ட்ரன் ஹெல்த்தை, அதாவது முக்கியமாக மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். 7வது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்மியர் கேம்பெயின் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்மியர் கேம்பெயினுக்கு நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆயிடணும். உங்களை பற்றி தப்பாக உங்களுடைய ஃபேமிலிக்கிட்டே இல்லை அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய காமன் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருக்கிட்டையும் உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மென்டலாக வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் உருவாக்கிக்கணும். கண்டிப்பாக ஒரு தப்பான ஸ்டோரி உங்களை பற்றி வெளியே போகும். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் பேசினதை ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதாவது அதில் வந்து தப்பான சில மீனிங்கை இவங்களே வந்து ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, காமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, நெய்பர் கிட்ட, அதாவது உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் நான் முன்னாடி சொன்னல அந்த ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதை உடைக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் ஸ்மியர் கேம்பெயின் பயங்கரமாக ரன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் டேக்கிள் பண்ணுற அளவுக்கு மென்டலி நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். 8வது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ட்ராமா பாண்டை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எமோஷ்னல் வித்ட்ராயல் எடுத்துகிட்டு போகணும். ஒரு நல்ல தெரப்பி போயிட்டு நீங்கள் வந்து ஹீல் ஆகணும். ஹீல் ஆகலை அப்படின்னா திரும்ப இந்த ட்ராமா பாண்டினால நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. என்ன தான் அவங்க வேண்டாம்னு சொல்லி நீங்கள் டிவோர்ஸ்க்கு ப்ராசஸ் பண்ணாலும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் திரும்ப அவங்க வேணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லா நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லையும் பயங்கரமான ஒரு ட்ராமா பாண்டு கிரியேட் ஆகும். நீங்கள் அந்த ட்ராமா பாண்டை ஐடென்டிஃபை பண்ணி எது உங்களை அவங்க கிட்ட திரும்ப கூப்பிட்டு போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை, உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் ரீபில்ட் பண்ணணும். ஸோ இந்த ட்ராமா பாண்டை எப்படி பிரேக் பண்ணுறதுன்ற பற்றி நான் வந்து நார்சிஸ்டிக் அபியூஸ் ரிகவரி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்டுக்கு போங்க, நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு தெரப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹீலிங் ஜர்னி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு நார்சிஸ்டிக் டிவோர்ஸ் ஆர் நார்சிஸ்டிக் பிரேக்கப்பில் என்ன மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எமோஷனல் வித்ட்ராயல், எமோஷனல் டிட்டாச்மெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொண்டு வரணும். எப்போவுமே வந்து அவங்களுடைய வேர்ட்ஸை நீங்கள் நம்பவே கூடாது. அவங்களுடைய பேட்டர்ன்ஸ், அதாவது அவங்க பொய் சொல்லலாம், ஸோ அந்த பேட்டர்ன்ஸை தான் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அவங்க வேர்டை வந்து எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டாக்ஸிக் பீப்புளோட வேர்டை நம்பவே கூடாது. அவங்க பேட்டர்ன்ஸை தான் நீங்கள் திரும்ப பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ எதுக்காக நீங்கள் இந்த டிவோர்ஸ் அந்த பிரேக்கப் போகிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ ஹேவ் டு ப்ரியாரிட்டைஸ் யுவர் ஃப்ரீடம் ஓவர் எனிதிங். இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய செல்ஃப் லவ், அதாவது அது அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வர முடியும். ஸோ யூ ஹேவ் டு ப்ரியாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் ஓவர் எனிதிங் இந்த சொசைட்டி. சொசைட்டி என்ன வேணாலும் சொல்லலாம், ஏன்னா சொசைட்டிக்கு எல்லாருக்குமே நார்சிஸ்டிக் பீப்புள் ரொம்ப நல்லவங்களாக தெரியும், ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய எவில் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு எவியில் வந்து நீங்கள் போராடி வெளியே வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த சொசைட்டியில் இருக்க எல்லாருமே உங்களை பற்றி தப்பாக பேசலாம், பட் உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய பீஸ்ஃபுல்லான அந்த லைஃப், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் ஓவர் எனிதிங். ஸோ ப்ரியாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான். ஸோ ஒன்ஸ் இந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ரீபில்டிங். ஒரு நியூ ரொட்டீன், ஒரு நியூ ஹாபீஸ், ஒரு நியூ சோஷியல் சர்க்கிள், ஒரு நியூ ஃபிட்னஸ் கிளாஸஸ், ஒரு நியூ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பில்ட் பண்ணுற அளவுக்கான சில ஜாப்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளார உருவாகணும்.
அதாவது ஒரு பணம் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் எதுலையுமே கொடுக்காத சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக நீங்கள் உருவாகணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டையர் லைஃபையே நீங்கள் வேறு மாதிரி மாற்றி ஒரு புது வெர்ஷனை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல கண்டென்ட் நான் அவங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.